இதுல ஒரு கேள்வி வருது. இப்போ குருகுலத்துல வந்து படிச்சு நேரா ஐஐடி போயிரலாம். 5 வருஷம் இருந்தா போயிரலாம். ஸ்டைஃபனும் குடுக்குறோம்னு அரசு சொல்லுது அப்டின்னா, இப்போ குருகுலத்துல சாதாரண கிராமப்புற, ஏழை, பழங்குடியின மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பே ஏற்பட்றாது அப்டின்னு போக முடியாது. ம். நீங்க வந்து அ ஸ் குழந்தை பருவத்தில சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். அந்த மந்திரம் ஓதுதல், மனப்பாடம். ஆகவே இவைகளையெல்லாம் ஏற்கனவே சமஸ்கிருதம் படிச்சுன்னா அநேகமா சமஸ்கிருதம் படிக்கிறது குழந்தை பருவத்தில் வரும்னு சொன்னா உங்களுக்கு வந்து பெரும்பான்மையாக ம். பிராமணர்கள் தான் போவாங்க. பிராமணர் அல்லாதவர்கள் அந்த குருகுல கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ம். ஆகவே மீண்டும் உங்களுக்கு வந்து கடந்த காலத்தினுடைய மனுநீதி, குருகுல கல்வி அப்படிப்பட்ட சிஸ்டத்தை ஏன் கொண்டு வராங்க? ம். கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இங்க தான் யோசிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு கால அந்த அஜெண்டாவ மத்திய அரசாங்கம் தங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலம் ம். இந்திய அறிவு அமைப்பு என்ற ஒரு சிஸ்டத்துல வார்த்தையை வார்த்தையை பயன்படுத்தி அது மூலம் வந்து நுழைக்கிறாங்க. இது வந்து பெருமளவுக்கு சம்பந்தப்பட்ட அது பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதுல வாய்ப்பு கிடைக்காது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியும் கல்வி கல்வி வளர்ச்சியும் கடுமையாக பாதிக்கும்.